மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 3வது சாப்டர் வழிமுறைகள், அதில் பேஜ் நம்பர் 25, 26 இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதை. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் போய், நான் எப்படி கடவுளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த குரு என்ன சொல்கிறாரு, நீ இதை எங்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக ஒரு கடலில் இருக்கிற மீன்கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அப்போது அந்த சீடன் மீன்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் எப்படி கடவுளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த மீன் சொல்லுது, முதல்ல நீ எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, முதல்ல போயிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, குடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது அவன் சீடன் என்ன சொல்கிறாரு, உன்னை சுற்றி தண்ணி தானே இருக்குது, மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது, நீ அதுக்குள்ளே தானே இருக்க, இப்போ வெளியிலேருந்து நான் எங்கே தண்ணி எடுத்துகிட்டு வர்றது? அதுக்குன்னு நீந்துறதுக்குன்னு உனக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையில் நீ நீந்தின அப்படின்னா உனக்குள்ளே தண்ணி போகும், அப்போ அந்த தண்ணியை நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதாவது உள்ளுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மீன் அதுதான் சொல்லுது, இதே தான் மனிதர்களாகிய உங்களுக்கும் கடவுள் அப்படிங்கிறது உனக்குள்ளே தான் இருக்கிறாரு, அதை நீ உணரணும், அந்த தன்மையை நீ உணரணும் அப்படின்னும்போது அதற்கான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது கடவுளை வெளியில் தேடாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த சுயத்தை உணரணும் அப்படின்றதுக்கான வழிமுறை தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அப்போது அந்த ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு தேவையான ஆன்மீக பயிற்சிகளை நாம் செய்யும்போது தான் அந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த கடவுளை நாம் உணர முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது ஆன்மீக பயிற்சி அப்படின்னா என்ன? ஆன்மீக பயிற்சி அப்படின்னு நாம் சொல்கிறது ஒரு விதத்தில் நமக்குள்ளேயே நாம் தோன்றது அப்படின்னு சொல்லலாம். எதையெல்லாம் சமஸ்காரங்கள், கடினத்தன்மைகள், எண்ண பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நாம் தோண்டி எடுக்கிறோம். அப்போது அந்த மாதிரி தோண்டும் போது அந்த ஆன்மீக தண்ணீரை அதை இந்த கடினத்தன்மைகள் எல்லாமே மூடிட்டுருக்கு, மேலேருந்து மூடிட்டுருக்கு. அப்போது அதுக்கு கீழே தான் தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு நீர், அதாவது அந்த ஆன்மீக ஊற்று மறைந்திருக்கு. ஒரு வகையில் இது தங்கத்தை எடுக்கிறதுக்கு சுரங்கம் தோன்ற மாதிரி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். தங்கம் கிடைக்கிற வரைக்கும் அந்த சுரங்கத்தை நாம் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ 2 நாள் தோண்டிட்டு நான் நிறுத்திடுவேன் அப்படின்னும், 2 வருஷம் தோண்டிட்டு நிறுத்திடுவேன் அப்படின்னும் இதை சொல்ல முடியாது. இதுக்கு கால வரையறை அப்படிங்கிறதும் கிடையாது. அது அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பயிற்சி அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த மகான்கள் எல்லாருமே அது அங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கைக்கான காரணமும் கூட. அப்போ கடவுளை நாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அது அங்கே இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாரு. இதை எல்லாருமே நம்ம பயிற்சிகளின் மூலமாக தான் நாம் சோதனை செய்து பார்க்க முடியும். கடவுளும் என்ன சொல்கிறாரு? மிக சிறந்த மகான்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே பாருங்க, பயிற்சி பண்ணி பாருங்க, அதை உணர்றதுக்கு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய லட்சியத்தை நாம் நிர்ணயித்து எடுத்துக்கிட்டோம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த சுயம், அதாவது அந்த ஒன்றுமில்லா தன்மையை நாம் உணரணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை நாம் எடுத்துக்கிட்டோம். அப்போது இப்போ அடுத்தது என்ன? அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த வழிமுறை என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. பழைய காலத்தில் ஞானிகள், போதகர்கள் எல்லாருமே இந்த விஷயங்களை பற்றி விரிவான விளக்கங்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எது இறுதி லட்சியம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களோ, அவங்க எதை பரிந்துரைக்கிறார்களோ அதை அடைவதற்கு நிறைய பயிற்சிகளை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ அனந்தம் அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிர்ணயிக்க முடியாத பரம்பொருளை
அந்த பரபிரம்மத்தை உணரணும் அப்படின்னா அந்த முழுமையான இன்மை நிலை அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிற வழி எதுவோ அதைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ கடவுளை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? கடவுள் எல்லையற்றவர், வரையறைக்கு உட்பட்டவர் கிடையாது. வரையறைக்குட்பட்ட விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாம் புத்தகங்களை படிக்க முடியும், எழுத முடியும். ஆனால் அனந்தம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ கடவுள்னா என்ன அப்படின்னு மாஸ்டர்கிட்டேயோ நம்ம இல்லைன்னா வேறு யாருக்கிட்டையாவது நம்ம கேட்குறோம் அப்படின்னும் போது அவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே விவரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைத்தனமான விஷயம். ஏன்னா அவர் முழுமையான பரபிரம்மம், அதாவது முழுமையான இன்மை நிலை, பூஜ்ய நிலை. இப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி இறுதி நிலை, எல்லா செயல்பாடுகளையும் கடந்த இறுதி மையம், அதாவது பூஜ்யம். அப்போது அதுக்கு மிக மிக அருகில் உள்ள நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மையம்தான் சிருஷ்டியினுடைய ஆதி மூல காரணம். அப்புறம் மகா பிரளயத்துக்கு அப்புறமா எல்லாருமே போகக்கூடிய இடமும் அதுதான். அப்போது அந்த நிலையை நாம் அடையணும் அப்படின்னா நாம்ளும் பூஜ்ஜியமாக ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மகா பிரளய காலத்தில் இயற்கையாகவே நாம் அந்த மையத்தை அடைவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ மகா பிரளயம் அப்படின்னா ஒரு பெரும் கலைப்பு அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சத்தினுடைய கலைப்பு இல்லைன்னா அழிவு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணத்திற்கு மகாபாரத யுத்தத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் அதர்மம் தலை தூக்கி ஆடியது. அதாவது அதில் சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாருமே அதர்மத்தினுடைய வழியில் போயிட்டு இருந்தாங்க. யாருடைய மனதையும் மாற்றுறது அவதாரங்களினுடைய பணி இல்லை. அப்போது அவங்களுடைய மனது எல்லாமே அதர்மத்தின் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் அழிவு அப்படிங்கிறது தேவைப்பட்டதுனால அந்த மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது நடந்தது. அப்போது இந்த மாதிரியான மகாபிரளய கால அந்த டைமில் இயற்கையாகவே நாம் எல்லாருமே மையத்தை அடைவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த மையத்தை சீக்கிரமாக அடைந்து கணக்கற்ற பிறவிகள் அப்படிங்கிற கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூமிங்கிறது கர்ம பூமி. நம்மளுடைய சமஸ்காரங்களை தீர்த்துக்கிறதுக்காக நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட அந்த வினை பதிவுகளை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு ஆன்மா வந்திருக்கு. அப்போது மேலும் மேலும் அந்த ஆன்மா கஷ்டப்படாமல் இருக்கணும், அந்த பிறவிகள் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் உயிரோடு இருக்கும்போதே அந்த மையத்தை பற்றிய அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கணும், அதை உணரணும். இப்போ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது படைப்புகள் எல்லாமே தன்னுடைய ஆரம்ப நிலையை அடையிறதுக்கு எப்படி மகாபிரளயம் அப்படிங்கிறது அவசியமோ அதே மாதிரி அந்த இடத்த அடையிறதுக்கு நாமளும் நமக்குள்ள ஒரு பிரளயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது உலகை வெல்வது யார் அப்படின்னு கேட்டால் மனதை வெல்பவரே அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குள்ள நாம் அமைதியை அடையணும் அப்படின்னு விரும்பினா நமக்குள்ள நாம் ஒரு போரை அறிவிக்க வேண்டும். எப்படி? நமக்குள்ளே இருக்கிற அந்த தீயவைகளுக்கு எதிரான போர். அப்போ அதுதான் நமக்குள்ள அந்த பிரளயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய வினைகளால் நாமளே உருவாக்கிக்கிட்ட எல்லாத்தையுமே முழுமையாக கரைத்து விடக்கூடிய அந்த நிலையை நாம் அடையணும். அதாவது நாம் நம்மளுடைய உடைமைகள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு, உடைமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றற்ற நிலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பற்றுதல்லேருந்து எல்லாத்துலேயும் நாம் விடுபட்டு சிருஷ்டி காலத்தில் எந்த நிர்வாண நிலையில், எப்படி அந்த தூய நிலையில், எந்த பதிவுகளுமே இல்லாத தூய நிலையில் நாம் இருந்தோமோ அந்த நிலையை நாம் அடையணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய உடைமைகள் எல்லாமே சமஸ்காரங்களினுடைய மூட்டை தான். நம்ம ஆன்மாவை சுற்றி நாம் சேர்த்துக்கிட்ட வெவ்வேறு விதமான உரைகள், சிக்கல்கள்,
இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் உருவான சமஸ்காரங்களுடைய விளைவுகள். இப்போது உதாரணத்துக்கு ஒரு தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம். மேலே ஓடோடு இருக்கிற அந்த தேங்காயை எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய்க்கு வெளியில் ஒரு கெட்டியாக இயற்கையாக ஒரு பாதுகாப்பு உரையாக இருக்கிற அந்த மட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலை குறிக்கிறது. அப்போது ரெண்டாவது அந்த நார் இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நார், அதுதான் நம்மளுடைய உள் உரை. அதாவது குழப்பமாக இருக்கிற அந்த தெளிவில்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிற ஒரு மனதை குறிக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக இருக்கிற ஓடு அப்படிங்கிறது உடைக்கிறதுக்கு கடினமான ஒன்றா இருக்குது. அப்போ இதை நம்மளோட புத்தியோடு ஒப்பிடலாம். இந்த ஓடு உடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய ஆன்மாவை தெய்வீகத்தை போலவே ஒரு வெண்மையான ஒரு தூய்மையான உண்ணக்கூடிய ஒரு பருப்பை நம்ம பார்க்குறோம். அப்போது அதுக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய அந்த சுவையான நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்துலேருந்து வெளிப்பட்ட ஒரு அன்புன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய சுய தடைகள் எல்லாத்தையுமே நம்ம உடைக்கும் போது நாம் யார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுப்போம். அப்போது நீங்கள் இந்த ஆன்மா அல்லது தெய்வீகத்தை தவிர அது வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஆன்மாவை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் மனம் புத்தி அப்படிங்கிற அந்த தடைகளை மனதால் நாம் தாண்டறதுக்கு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறை ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் உணரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.